பலஸ்தீனுக்கு சொந்தமான ஒரு செழிப்பான ஊர் சவுதி அரேபியாவில் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? உண்மை கண்ணியமானவர்களே, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. பலஸ்தீனுக்கு சொந்தமான பலஸ்தீனிலே இருந்த செழிப்பான ஒரு ஊர் சவுதி அரேபியாவிலே இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போகக்கூடியவர்கள் மக்கா மதீனாவுக்கு சென்று அந்த ஊரையும் பார்த்து அங்கே சென்று விட்டு தான் திரும்பி வருகிறார்கள். எங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம், பலஸ்தீன் எங்க இருக்குது, சவுதி அரேபியா எங்க இருக்குது? பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் எப்படி சவுதி அரேபியாவிலே இருக்க வேண்டும்? அதாவது பலஸ்தீனுடைய ஒரு ஊரை விலைக்கு சவுதி அரேபியா வாங்கி இருக்கிறதா என்றெல்லாம் எங்களுக்கு கேள்வி எழும்பலாம். கண்ணியமானவர்களே, அதை நாங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். அல்லாஹ் இது சம்பந்தமாக குர்ஆனிலும் தெளிவாக கூறுகிறான். 5000 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஒரு நபிதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள், எப்படி தியாகம் செய்தார்கள், அல்லாஹ் எப்படி சோதித்தான் என்று எல்லா விடயங்களையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ஹஜ் பெருநாளை எடுத்துக்கொண்டாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகங்கள் தான் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். பல வருடங்களுக்கு பின்னால ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இஸ்மாயில் என்ற ஒரு ஆண் குழந்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைக்கிறது. புகாரில இந்த விடயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட ஹதீஸிலே இந்த வரலாறை சொன்னார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் என்ற ஒரு குழந்தை கிடைக்கிறது. பின்னால ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் நபியாக ஆக்கினான். அதனால் தான் அலைஹிஸ்ஸலாம் என்று நான் சொன்னேன். அருமையானவர்களே, இந்த குழந்தை கிடைத்து சில மாதங்கள் கூட போகல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹுடைய ஆர்டர் வருது. என்னண்டா, உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய குழந்தை இஸ்மாயிலையும் நீங்கள் இந்த இடத்திலே விட்டுவிட்டு வர வேண்டும். அதாவது தற்பொழுது மக்கா காபத்துல்லா இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் விட்டுவிட்டு வர வேண்டும் என்று அல்லாஹுடைய ஆர்டர் வருது. அல்லாஹுடைய வார்த்தையை முழுமையாக எடுத்து நடக்கக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்க, உடனடியாக தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய அன்பு மகனையும் அழைத்து கொண்டு மக்காவுக்கு வருகிறார்கள். அல்லாஹுடைய இன்னொரு ஆர்டர் வருது. என்னண்டா, அவர்களை நீங்கள் விட்டுவிட்டு வரும் வரை எந்த ஒரு வார்த்தையும் அவர்களுடன் நீங்கள் பேசக்கூடாது. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சோதிக்கிறான், என்னுடைய பேச்சுக்கு இவர் கட்டுப்படுகிறாரா என்று பார்ப்பதற்காக. கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தையும் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் அழைத்து கொண்டு மக்காவுக்கு வருகிறார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் பல தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் எதற்காக எங்களை நீங்க இங்கே கொண்டு போயிட்டு விடுறீங்க, ஏன் என்று கேட்டும் இவர்கள் ஒரு வார்த்தை பேசல. அல்லாஹுடைய அந்த ஏவலை மதித்ததின் காரணமாக கடைசியில் என்ன செய்யறாங்க, தற்பொழுது காபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருவரையும் விட்டுவிட்டு அவர்களுக்கு உணவாக சில பேரீச்சம் பழங்களையும் ஒரு தோல் துருத்தியில் தண்ணீரையும் கொடுத்து விட்டு வருகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை புரிந்து கொண்டு கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ் தான் இவ்வாறு செய்ய சொல்லி உங்களுக்கு ஏவி இருக்கிறானா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தலையின் மூலமாக சைக்கினை செய்தார்கள், ஆம், இது அல்லாஹுடைய ஆர்டர், அல்லாஹுடைய ஏவல் என்று. அந்த நேரத்தில் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அப்படி என்றால் அல்லாஹ் என்னையும் என்னுடைய குழந்தையும் வீணாக்க மாட்டான், நீங்கள் சென்று வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய மனது மிகவும் கஷ்டப்படுகிறது. காரணம் என்ன, பல வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ் ஒரு குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறான். அந்த குழந்தை பிறந்து சில நாட்கள் கூட போகல, அல்லாஹுடைய ஆர்டர், மகனையும் மனைவியையும் நீங்கள் விட்டுவிட்டு வர வேண்டும். ஆனாலும் அல்லாஹுடைய அந்த ஏவலை மதித்தார்கள், அல்லாஹுடைய கட்டளையை முற்படுத்தினார்கள். என்ன செய்தார்கள் கண்ணியமானவர்களே, இருவரையும் விட்டுவிட்டு கொஞ்சம் தூரம் வந்து காபா இருக்கக்கூடிய அந்த திசை பக்கமாக திரும்பி முக்கியமான பல துஆக்களை செய்தார்கள். அதிலே 3 துஆக்கள் மிக முக்கியமானது. அல்லாஹ் இந்த 3 துஆக்களை குர்ஆனிலே சூரா இப்ராஹிம் அத்தியாயம் 14 வசனம் 37 தெளிவாக கூறுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي பிவாதின் غَيْرِ ذِي زَرْعٍ عِنْدَ بَيْتِكَ الْمُحَرَّمِ. யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தாரை உன்னுடைய கண்ணியமான வீட்டுக்கு பக்கத்திலே எந்த ஒரு புட்பூண்டு முளைக்காத ஒரு பள்ளத்தாக்கிலே விட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு முதலாவது சொன்னார்கள், ரப்பனா லியுகிமுஸ் ஸலா, யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தார் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கிவிடு. இரண்டாவது சொன்னார்கள், வஜஅல் அஃஇதத மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், மக்கள் கூட்டம் கூட்டமாக
என்னுடைய குடும்பத்தார் இருக்கக்கூடிய பகுதிக்கு வர வேண்டும். வர்சுக்ஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். மூன்றாவது துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தாருக்கு நீ பழங்களை கொண்டு அபிவிருத்தி செய் என்று துஆ செய்தார்கள். இந்த துஆக்களை செய்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சென்று விட்டார்கள். அல்லாஹ் இந்த மூன்று துஆக்களை எப்படி கபூல் செய்தான் என்றால், கண்ணியமானவர்களே, நான் ஆரம்பத்திலே எந்த விடயத்தை சொன்னேனோ அதுடன் இந்த சம்பவம் தொடர்பு பட்டிருக்கிறது. அதனால் தான் இந்த சம்பவத்தை நான் கூறுகிறேன். அருமையானவர்களே, முதலாவது துஆ என்ன? யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தார் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கிவிடு என்று கேட்டார்கள். கண்ணியமானவர்களே, நாங்கள் தொழுவதாக இருந்தால் அதற்கு வுது செய்ய வேண்டும். வுது செய்வதாக இருந்தால் அதற்கு தண்ணீர் அவசியம். அந்த பாலைவன பூமியிலே தண்ணீர் இல்லை, எப்படி தொழுகையை நிறைவேற்ற முடியும்? இந்த துஆவை அல்லாஹ் எப்படி கபூல் செய்தான்? ஜம்சம் நீரை அல்லாஹ் அந்த பாலைவன பூமியிலிருந்து வெளியேற்றினான். அந்த தண்ணீரின் மூலமாக வுது செய்தார்கள், தொழுகையை நிறைவேற்றினார்கள். முதலாவது துஆவை அல்லாஹ் கபூல் செய்தான். இரண்டாவது துஆ என்ன? அதிகமான மக்கள் என்னுடைய குடும்பத்தார் இருக்கக்கூடிய இந்த மக்காவுக்கு வர வேண்டும் என்று துஆ செய்தார்கள். கண்ணியமானவர்களே, இன்று எத்தனை லட்சக்கணக்கானவர்கள் முழு உலகத்திலிருந்தும் இந்த காபாவை நோக்கி செல்கிறார்கள். அருமையானவர்களே, புகாரியில் தெளிவாக வருது, யமனை சேர்ந்த ஜுர்ஹும் என்ற அரபியினர் அந்த பக்கமாக செல்லும் பொழுது வானத்திலே பறவைகள் வட்டமிட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறாங்க. இவர்கள் யோசித்தார்கள், பல தடவை இந்த பகுதியிலே நாங்கள் சென்றிருக்கிறோம், வந்திருக்கிறோம், ஆனால் முதல் தடவை பறவைகள் வானத்தை நோக்கி வட்டமிட்டு கொண்டிருக்கின்றன. அப்படி என்றால் அந்த இடத்திலே தண்ணீர் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருவரை அனுப்புகிறார்கள், போயிட்டு பார்த்துட்டு வாங்க என்று. இருவர் சென்று அந்த இடத்தை பார்த்துவிட்டு வந்து தலைவரிடத்திலே கூறுகிறார்கள், ஆம், அந்த இடத்திலே நாங்கள் ஒரு தாயையும் ஒரு கைக்குழந்தையும் கண்டோம், அவர்களுக்கு பக்கத்திலே ஒரு நீரூற்று பீரிட்டு ஓடிக்கொண்டிருந்தது என்று சொன்னவுடன் அந்த கூட்டத்தினர் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து, இந்த இடத்திலே நாங்கள் தங்குவதற்கு நீங்கள் அனுமதி தாருங்கள், நாங்கள் தண்ணீர் உள்ள இடத்தை தான் தேடி சென்று கொண்டிருந்தோம் என்று சொல்ல ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கூட்டத்தினருக்கு அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் ஜம்சமுடைய கட்டுப்பாடு என்னிடத்தில் தான் இருக்க வேண்டும் என்றும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதற்கு பிறகு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்திலே தங்கிவிட்டார்கள். இதற்கு பிறகு அந்த கூட்டத்தினர் அப்படியே அந்த பகுதியிலே பரவ ஆரம்பித்தார்கள். இந்த கூட்டத்தாருக்கு மத்தியில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்தார்கள். தூய அரபு மொழியை இந்த ஜுர்ஹும் கூட்டத்தாரிடத்தில் இருந்து தான் கற்றுக்கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, அதற்கு பிறகு தான் அரபியர்கள் அந்த இடத்திலே குடியேற ஆரம்பித்தார்கள். இன்று சவுதி அரேபியா மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடாக மாறியிருக்கிறது. அல்லாஹ் இரண்டாவது துஆவையும் கபூல் செய்தான். மூன்றாவது துஆ என்ன? யா அல்லாஹ் வர்சுக்ஹும் மினஸ் ஸமராத், பழங்களை கொண்டு இவர்களுக்கு அபிவிருத்தி செய்துவிடு என்று அல்லாஹ் சொன்னான். இந்த துஆ தான் கண்ணியமானவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான்? இந்த ஆயத்துக்கு கீழால அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய தஃப்சீருல் ஜலாலைன்ல, இதே போல இமாம் ஆலூசி ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய தஃப்சீர் ரூஹுல் மஆனியிலே தெளிவாக குறிப்பிடும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான், நீங்கள் பலஸ்தீனுக்கு சென்று ஒரு ஊரை அப்படியே எடுத்து கொண்டு வாருங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலஸ்தீனுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பியதனுடைய முக்கியமான காரணம் என்ன? அந்த ஷாமுடைய பூமியை அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான். எல்லா விதத்திலும் அந்த ஷாமுடைய பூமி பரக்கத் செய்யப்பட்டிருக்கிறது. ஷாம் என்று சொன்னால் ஜோர்தான், சிரியா, லெபனான், பலஸ்தீனுக்கு சொல்லப்படும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சூரா இஸ்ராவிலே கூறும் பொழுது அல்லதி பாரக்னா ஹவுலஹு, மஸ்ஜிதுல் அக்ஸாவை சொல்லிவிட்டு அதை சூழ இருக்கக்கூடிய பகுதிகளிலே நாங்கள் அபிவிருத்தி செய்து விட்டோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆகவே கண்ணியமானவர்களே, பலஸ்தீன் என்பது மிகவும் பரக்கத் பொருந்திய, அபிவிருத்தி பொருந்திய ஒரு நாடு. இதை யூதர்கள் அறிந்து கொண்டு தான் அந்த இடத்திலே அவர்கள் தஞ்சம் புகுந்து அந்த பலஸ்தீனுடைய பூமியை அபகரித்து சொந்த நாட்டினரை விரட்டி அடித்தார்கள். இன்று காலம் காலமாக அந்த நாட்டுக்காக வேண்டி யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக யூதர்களுக்கு தெரியும் குர்ஆனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு உண்மையானது என்று. அதனால தான் அந்த பரக்கத் செய்யப்பட்ட பூமியை அவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். எல்லா விதத்திலும் அல்லாஹ் அந்த பலஸ்தீனுடைய பூமியை பரக்கத் செய்திருக்கிறான். அதைத்தான் தற்பொழுது இஸ்ரேல் அபகரித்து இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டையும் இந்த யூதர்கள் உருவாக்கி அந்த பரக்கத்துகளை எல்லாம் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஒரு செழிப்பான ஊரை அப்படியே பேர்ந்தெடுத்து குடைந்தெடுத்து மக்காவுக்கு கொண்டு வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காபா இருந்த இடத்தை அப்படியே தவாஃப் செய்கிறார்கள். அந்த ஊரும் தவாஃப் செய்தது. எங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும், பில்டிங் எல்லாம் இருக்கும் பொழுது எப்படி ஊர் தவாஃப் செய்யும் என்று. அருமையானவர்களே, அந்த காலத்தில் எந்த பில்டிங்கும் இருக்கல்ல, பாலைவனமாகத்தான் இருந்தது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறக்கையிலே அந்த ஊரை வைத்து காபாவை 7 தடவை வலம் வந்தார்கள், தவாஃப் செய்தார்கள். அதற்கு பிறகு மக்காவுக்கு பக்கத்திலே அந்த ஊரை அப்படியே வைத்தார்கள். அந்த ஊர் தான் தாயிஃப். கண்ணியமானவர்களே, தாயிஃப் என்று சொன்னால் காபா
காபாவை தவாஃப் செய்தது, வலம் வந்தது என்ற கருத்து. கண்ணியமானவர்களை, பொதுவாக ஒவ்வொரு பழங்களை எடுத்துக்கொண்டால் அந்த பழத்துக்கு சீசன் இருக்கிறது. அந்த சீசன்ல தான் அந்த பழங்கள் முளைக்கும், அந்த பழங்களை மக்கள் அறுவடை செய்வார்கள். ஆனால் தாயிஃபை எடுத்துக்கொண்டால் 365 நாட்களும் எல்லா பழங்களுக்கும் சீசன். கண்ணியமானவர்களே, எல்லா விதமான பழங்களையும் அந்த தாயிஃபிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போகக்கூடியவர்கள் அந்த தாயிஃபுக்கு செல்கிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த பழங்களை புசிக்கிறார்கள். அப்படியாப்பட்ட கண்ணியம் வாய்ந்த ஒரு பூமி தான் இந்த தாயிஃப். எப்படி என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, கீரை வகைகள் கூட இந்த ஸ்ரீலங்கா இந்தியாவில் கிடைக்கக்கூடிய கீரை வகைகள் கூட அந்த தாயிஃபிலே கிடைக்கிறது. அரபு நாடுகளில் கிடைக்காத எத்தனையோ கீரை வகைகள், எத்தனையோ பழ வகைகள் இந்த சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய தாயிஃபிலே கிடைக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு பழங்களை எடுத்துக்கொண்டால் அந்த பழங்களுடைய சைஸும் மிக பிரமாண்டமானதாகத்தான் இருக்கும், அதனுடைய சுவையும் வித்தியாசமானதாகத்தான் இருக்கும். இந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த தாயிஃபை பழங்களின் மூலமாக பரக்கத் செய்திருக்கிறான். இது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 5000 வருடங்களுக்கு முன்னால் கேட்ட துஆ. இன்றும் அந்த துஆவுடைய பிரதிபலிப்பை மக்கள் அடைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த தாயிஃப் என்பது பலஸ்தீனில் இருந்து எடுத்து வரப்பட்ட ஒரு செழிப்பான ஊர். கண்ணியமானவர்களே, இதைத்தான் நான் ஆரம்பத்திலே கூறினேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் இந்த அடிப்படையில் தான் கபூல் செய்தான். இந்த தாயிஃபிலே அல்லாஹ் எல்லா விதத்திலும் செழிப்பை ஏற்படுத்தியிருக்கிறான். மரக்கறிகள், காய்கறிகள் கூட இந்த தாயிஃபிலே விளைகிறது என்று சொன்னால் வேறு என்ன வேண்டும்? கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு என்றால் மக்கள் அந்த விடுமுறையுடைய காலங்களில் இந்த தாயிஃபுக்கு தான் வந்து தங்களுடைய நேரங்களை செலவிடுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு கூல் கிளைமேட் இருக்கக்கூடிய ஊராகவும் மாறி இருக்கிறது. எப்படி ஸ்ரீலங்காவில் நுவரெலியா மிகவும் முக்கியமான ஒரு கூல் கிளைமேட் இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறதோ, இந்தியாவை பொறுத்த வரையில் ஊட்டி, இதே போல கொடைக்கானல் எப்படி முக்கியமான இடமாக இருக்கிறதோ, இதே போலத்தான் சவுதி அரேபியாவில் தாயிஃப். கண்ணியமானவர்களே, ஆகவே இந்த தாயிஃப் என்பது சவுதி அரேபியாவுடைய பூர்வீகமான ஊர், நகரம் கிடையாது. பலஸ்தீனில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு வைத்த ஊர். ஆகவே ஹஜ் உம்ராக்கு சென்று அந்த ஊரையும் நாங்கள் தரிசிக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அதிகமாக ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கும், எங்களுடைய குடும்பத்தாருக்கும், எங்களுடைய பரம்பரையினருக்கும், பூரா உலக முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.